குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் சேரன் பாலிடெக்னிக் 2011 ஆரம்பித்த காலேஜ் 11 வருஷ காலேஜ். நம்மகிட்ட இருக்க 5 கோர்ஸ் வித்தியாசமான கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஃபயர் அண்ட் சேஃப்டி, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல். 5 கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற எல்லா காலேஜை விட டிஃப்ரெண்டான கோர்ஸு. 5 கோர்ஸுக்குமே படிச்சுடுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பாலிடெக்னிக் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா மற்ற காலேஜை விட நான் டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க குவாலிட்டி ப்ளஸ் நம்மகிட்ட இருக்க என்வாரன்மெண்டல் ஸ்பெசிலிட்டி அப்புறம் ஹாஸ்டல் எல்லாமே நம்மக்கிட்ட காலேஜில் சிறப்பான அம்சங்கள் நிறையா இருக்குது. நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ வித்தியாசமாக படித்தா தான் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா பக்கம் கிடைக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை வர நம்ம என்ன வித்தியாசப்படுத்தி காட்டணும், நம்ம வித்தியாசமாக தெரியணும். அப்போ தான் எங்கேயுமே நம்ம சைன் பண்ண முடியும். அதை தான் நம்ம சேரன் பாலிடெக்னிக் காலேஜோட ஸ்பெஷல். சேரன் பாலிடெக்னிக் காலேஜ்னா ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னா நம்ம காலேஜை நம்ம ஜாயின் பண்ணுங்கள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேரன் பாலிடெக்னிக் காலேஜ் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 11 வருஷமாக நம்ம இருக்க காலேஜ்னால எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். மற்ற காலேஜ் அப்படின்னா பழைய காலேஜ் அப்படிங்கிற ஒரு நேமு ப்ளஸ் குவாலிட்டி வைஸ் நம்ம காலேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டாஃபும் பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ். அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் இன்றைக்குள்ளே ட்ரெண்டுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ நியூ ஃபேக்கல்ட்டிஸ் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னா அன்றைக்கி என்ன கற்றுருக்காங்கன்னு தெரியாது, நிறைய பேருக்கு நம்ம ஃபெசிலிட்டிஸ் பற்றி தெரியாமல் இருக்கலாம். அது இல்லாமல் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்னென்னா இன்றைக்கெலாம் என்ன ட்ரெண்டு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்கள மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க என்ன படித்தா என்ன ஸ்கோப் இருக்குது, இது எல்லாமே நம்ம சேரன் பாலிடெக்னிக் காலேஜ் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைக்கும். ஃபயர் அண்ட் சேஃப்டி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி நம்ம ஏரியாவில் யாருக்கும் அவேர்னஸே இல்லை. ஃபயர் அண்ட் சேஃப்டி படித்தா என்ன ஸ்கோப் இருக்குது, மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சு ஃபயர் சேஃப்டி அப்படின்னா ஃபயர் ஸ்டேஷன் தான் போவாங்க. அப்படி இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சர்வீஸ் மோடியில் படிக்கிறது தான் பார்க்குறோம். சரிங்களா? சர்வீஸ் அப்படின்னா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது பார்க்குறதா. எந்த ஒரு கம்பெனி போனாலும் எம்என்சி கம்பெனியில் போனால் கண்டிப்பாக ஃபயர் சேஃப்டி பர்சன் ஒருத்தர் தேவைப்படுது. ஃபயர் சேஃப்டி படித்தா நமக்கு மேக்ஸிமம் பார்த்து தமிழ்நாட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே பார்த்து மேக்ஸிமம் அதர் ஸ்டேட்டில் படித்தவங்க எல்லாமே ஃபயர் சேஃப்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பிஇ முடித்தவங்க கூட ஒரு 6 months கோர்ஸ் ஃபயர் சேஃப்டி படிக்கிறாங்க. ஏன்னா ஃபயர் சேஃப்டி படித்தா கண்டிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்குது. இப்போ சேலரியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு காட்டணும், நம்ம இங்கே இந்தியா காட்டணும், வேறு அதர் கண்ட்ரிக்கு போனால் நல்ல ஸ்கோப் இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு 40,000 வாங்கினா அப்படின்னா அதர் கண்ட்ரிக்கு போனால் 1 lakh எபோவ் சேலரி வாங்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 years நீங்கள் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக லைஃப் செட்டில் மாற்றிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம காலேஜ் இருக்குது. அது ஃபயர் சேஃப்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எங்கே விசாரிச்சு பாருங்கள், மேக்ஸிமம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே ஃபீஸ் இருக்கும். நம்ம காலேஜில் ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சிக்கலாம். ஃபுல்லாகவே ஸ்காலர்ஷிப்பில் படித்தா ஒரு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கோ அந்த ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி தரோம். இது இல்லாமல் லயன்ஸ் கிளப்பு மேக்ஸிமம் என்னென்ன உங்களுக்கு தொண்டு நிறுவனம் என்னென்ன ஸ்காலர்ஷிப் தராங்க எல்லாமே நம்ம ஃபயர் சேஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபயர் சேஃப்டியில் பார்த்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறாங்க மேக்ஸிமம் யாரும் தெரியாது. நல்லா பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலினா ஃபயர் சேஃப்டினா நமக்கு சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபயர் ஸ்டேஷனில் போய் ஒர்க் பண்ணுறோம், நம்ம தீ அணைக்க போகிறோம், அப்படிலாம் இல்லை. அந்த ஒர்க் எந்த ஒர்க்குமே இல்லை. ஒரு கம்பெனியில் என்னெல்லாம் இடத்துல ஃபயர் ஆகும், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபயர் நடக்கும், அதை என்ன பண்ண மானிட்டர் பண்ண தான் வேலை. ஒரு பொருள் வாங்கிறோம், ஒரு பேட்டரி யூபிஎஸ் வாங்கி வீட்டில் வச்சுருக்கோம், அதை கரெக்டாக என்ன பண்ணணும், நம்ம அதுக்கான ஆசிட் நமக்கு லிக்விட் ஊற்றலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் உங்களுக்கு ஃபயர் ஆயிடுது. ஒரு ஃப்ரிட்ஜ் ஃபயர் ஆயிடுது, ஒரு டிவி ஃபயர் ஆகுது. இது எல்லாமே பேசிக். அதே நம்ம வீட்டில் இப்போ நடக்கிறப்போ ஒரு கம்பெனியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக கம்பெனியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh மினிமம் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்போம். மினிமம் 1 lakh 1 crore 2 crore ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுருக்காங்க. அதை டெய்லி ஒருத்தர் வாட்ச் பண்ண முடியாது. அது என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, எப்போ சர்வீஸ் நடக்கணும், எப்போ சர்வீஸ் பண்ணணும், என்ன ஃபால்ட் இருக்குது, இது எல்லாம் தான் நம்மளோட வேலை. நம்ம ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அந்த டைம் ஆயிடுச்சு, இந்த டைமில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாற்றணும், இதை சர்வீஸ் பண்ணணும், இந்த ப்ரஷ்ஷை மாற்றணும், இந்த டூல்ஸை மாற்றணும். இதுதான் நம்மளோட வேலை. இதுதான் ஃபயர் சேஃப்டியோட வேலை. கோர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணலாம். நீங்கள் காலேஜை பாருங்கள், பார்த்து உங்கள் ஐடியா கிடச்சா அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடியா ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? உங்கள் காலேஜ் பாருங்கள், உங்கள் காலேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா தருங்க. ஓகே, தேங்க்யூ.